குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டுகளாக விவசாயம் இளம் வயதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2024 முதல் 2025 வரைக்கான பட்ஜெட் தாக்கல் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. வேளாண் பட்ஜெட் தாக்கல் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கான நெல் கொள்முதல் சேலம், ஈரோடு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த மஞ்சள் இயந்திரங்கள் ஒதுக்கீட்டுக்கு வரவேற்கத்தக்கது, நெல் கொள்முதல் வரவேற்கத்தக்கது, நுண்ணுயிர் நீர்ப்பாசனத்துக்கு வரவேற்கத்தக்கது, 60% மானியத்துடன் விதை கொடுக்க வரவேற்கத்தக்கதாக உள்ளது. இப்பட்ஜெட் வரவேற்கிறது. மூவருங்க. என் பேர் வினைத்தான். கரும்பு சாகுபடி, சோளம், மயில் எல்லாம் சாகுபடி செய்கிறேன். வேளாண் பட்ஜெட்லேருந்து எங்களுக்கு பட்ஜெட்டு சரியான இது பண்ணிக்கு வரல, அது கட்டுப்படி ஆகலை. வேளாண் பட்ஜெட்டு எங்களுக்கு வரவேற்கத்தக்கதாக இல்லை. எனக்கு நஞ்சையில் 4 ஏக்கர், மேட்டுக்காட்டில் ஒரு 4 ஏக்கர் உள்ளது. உளுந்து பயிர் மேட்டுக்காட்டிலும், விவசாய நிலத்தில் நெல், கரும்பு பயிர் செய்து வருகிறேன். இந்த ஆண்டு தமிழக அரசு அறிவித்த விவசாய பட்ஜெட்டில் கரும்புக்கு 2250 ரூபா உயர்த்தி தரதா சொல்லியிருக்காங்க. அது விவசாயிக்கு பற்றாக்குறை. 3000 ரூபாய்க்கு அதிகமாக கொடுத்தாதான், 4000 ரூபாய்க்கு அதிகமாக கொடுத்தால்தான் விவசாயத்துக்கு கட்டுப்படி ஆகும். 100க்கு 90% பற்றாக்குறை உள்ளது. இந்த ஆண்டு அறிவித்துள்ள திட்டங்களில் சிலது வரவேற்கத்தக்கது, சிலது போதுமானதாக அமையவில்லை. எனவே எல்லாம் சரி பண்ணி விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் உடனடி நிவாரணமாக உதவிகள் செய்து கொடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பண்ணாலும் விவசாயம் வந்து கீழே போயிட்டுருக்கு. அதே போல் விலைவாசி 10ல் திரும்ப இந்த கரும்பு வச்சோம்னா வெட்டாளுங்க வந்து இப்போ 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா டன்னுக்கு 2700 ரூபா கொடுக்குறாங்க. அதில் வந்து 1500 ரூபா ஆளுங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுலேயும் எங்களுக்கு கெயின் இல்லை. இப்போ 250 ரூபா பட்ஜெட்டில் ஏற்றிக்கன்னு சொல்கிறாங்க. 205 ரூபா ஏற்றிக்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஏற்றுறதுலாம் மேட்டர் இல்லை, சொல்கிறதுலாம். ஆனால் செயல் கொண்டு வரணும், அப்போ தான் விவசாயிக்கு கெயின். அதே அந்த 205 ரூபா ஏற்றுனதை பார்த்தா வெட்டாளுங்க இருந்தால் எனக்கு 200 ரூபா சேர்த்து கொடுப்போம். எப்படி பண்ணாலும் விவசாயத்தில் வந்து ஒன்றும் முன்னேற்றத்துக்கு வர முடியல. நெல் வந்து இந்த வருஷம் ரேட்லாம் பரவாயில்ல. புருவ நெல்லுலாம் வந்து 1600 ரூபா போயிடுச்சு, 1650, 700 வரைக்கும் போயிடுச்சு. சீரக சம்பா வந்து 2250 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் நெல் கொள்முதல் கம்மியாக போச்சு. இந்த பட்ஜெட்டை பற்றி எப்படி நான் நினைக்கிறீங்க? பட்ஜெட்டை பற்றி செயலில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு சொல்கிறதோட விடக்கூடாது, செயலுக்கு கொண்டு வரணும். 3500 ரூபா கவர்மெண்ட் அறிவித்தாலும் விவசாயி வந்து அதை வந்து அந்த வெட்டுறோம் வந்து ஆள்காரன் வந்து 2000 ரூபா கேட்பான். இந்த மிஷினரி வந்துங்க வெட்டுறது வந்து பெரிய பெரிய வயல் தான் வெட்டுது. இப்போ நம்ம நெல் அறுவடை இயந்திரம் மாதிரி இருக்குது பாருங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன வயல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம நெல் இருக்கிற வண்டி மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா விவசாயி கொஞ்சம் கெயினாக இருக்கும்.